ஃபிக்ஸட் ஸ்ட்ராடல் பண்ணும்போது ஃபிக்ஸட் ஸ்ட்ராடல் வித் டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டோம்னா அதில் போயிட்டு செட்டிங்ஸ் வந்து மேலே ஸ்ட்ராடலாக ஸ்ட்ராங்கலான்னு கேட்குது. எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஃபிக்ஸட் ஸ்ட்ராங்கல் போட்டிருக்கோம். இதே நம்ம ஃபிக்ஸட் ஸ்ட்ராடல் போட்டோம்னாக்கா அந்த ஸ்ட்ராடல் அப்படின்னு அதுவே மாறிடுவாங்க. நம்ம வந்து ஸ்ட்ராங்கல் போகிற மாதிரினாக்கா இங்கே நம்ம போய் மாற்றணும். ஸ்ட்ராடல் வந்து 24,000 ஸ்ட்ராடல் இருக்குது. ஸ்ட்ராங்கல் நம்ம இது வேணாலும் மாற்றிக்கலாம். 24,000 இது போட்டாச்சு. எக்ஸ்பைரி டேட் இங்கே மாற்றணும். எக்ஸ்பைரி டேட் மாற்றி டைம் அப் டு எந்த டைம் வேணும் 5:30 வரைக்கும் போட்டாங்க. கேண்டில் சார்ட் ஆகும்னா கேண்டில் 25 போட்டிருக்கீங்க. இது சார் இல்ல 25 ரைட். இதில் நம்ம வந்து கேண்டில் ஸ்டார்ட் வரணும்னா கேண்டில் சார்ட் இருக்குது. வேணான்னாக்கா லைன் சார்ட்டாக வரும். லைன் சார்ட்டாக வரும். அதில் மூவிங் ஏரேஜ் வரணும்னா மூவிங் ஏரேஜ் சேர்த்துக்கலாம். பிளாட் பண்ணால் மூவிங் ஏரேஜ் பிளாட் ஆகும். அதில் வந்துச்சு மேலே மூவிங் ஏரேஜ் இருக்குது. சூப்பர் ட்ரெண்ட் அது மாதிரி சூப்பர் ட்ரெண்ட் பண்ணாலும் அது போட்டுக்கலாம். சூப்பர் ட்ரெண்ட் பிளாட் பண்ணாக்கா சூப்பர் ட்ரெண்ட் வந்துடும். சூப்பர் ட்ரெண்ட் வந்துடுச்சு. இது வந்து ஸ்விங் வந்து ஐலோ இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஐலோ காட்டும். இந்த இடத்துல ஸ்விங் அது கன்ஃபியூஸ் ஆகிறதுனால நாங்கள் ஏடிஆர் பிவிஎஃப் நான் பிளாட் பண்ணியிருக்கோம். பிவிஎஃப் பிளாட் ஆகிடும். மேலே வந்து நம்ம சிஇபி தனியாக லைன் சார்ட் ஆகணும். இது பாட்டு கம்ப்ளைண்ட் வந்து லைன் சார்ட் ஆகணும்னா லைன் சார்ட் தனியாக இருக்கும். இது வந்து பிஇ, இது வந்து சிஇ தனி லைன் இருக்கு. அவ்வளோதான் சார். வேற எதுவும் நம்ம செட்டிங் தேவை. ஓகே சார், சூப்பர் சார்.